169 அதை கணக்கிட்டு தான் நாம் எப்போ யார் கேட்டாலும் யூடிஆரில் எப்போ நடந்ததுன்னா 85ன்ட்டோம். ஆனால் சில ஊரில் அது 82 இருக்கும், சில ஊரில் 87 இருக்கும், சில ஊரில் 86 இருக்கும், சில ஊரில் 80 82 இருக்கும், 81 இருக்கும். ஆக இந்த இடைவெளிக்குள்ளே தான் இது இருக்கும் அப்படின்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி ஒரு வீடு ஒரு 10 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத ஒரு அலுவலகம் வருஷா வருஷம் போகியே செய்யலை, ஆண்டுதோறும் போகி எதுவும் செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ணாமல் அப்படியே கிடக்கும் ரெக்கார்டெல்லாம். அதுக்கப்புறம் நாம் இது ஒரு பெரிய போகி தான். ஏன்னா கடைசியாக அதற்கு முன்னாடி சர்வே நடந்தது ஜமீன் கிராமமாக இருந்தால் 56 57 நடந்திருக்கோம், 60களில் நடந்திருக்கோம். வெள்ளைக்காரர்களுடைய கிராமமாக இருந்தால் அவை 1937 40 இது போன்ற காலங்களில் நடந்திருக்கும், 25 26ன்ட்டு. சில ஊரில் மைனர் இனம் சம்பந்தப்பட்ட சர்வேக்கள், மேஜர் இனம் சம்பந்தப்பட்ட சர்வேக்கள் எல்லாம் நடந்தது. அவையெல்லாம் 70களில் நடந்திருக்கும். அப்போ இது தாண்டி நிறைய ஊரில் நடக்காமல் இருக்கு. நிறைய ஊர்களில் 37 ஒருத்தரோட ஓனர் அதில் இருந்தாருன்னா, தாத்தா பேர் ராமசாமி இருந்துச்சுன்னா, ராமசாமியோட பையன் எல்லாம் அவர் 10 பேருக்கு கரையம் கொடுத்துருப்பாரு. அவர்களை அடுத்தடுத்து பாகப்பிரிவினை போட்டிருப்பாங்க. அடுத்தடுத்து அது பெருநிலங்கள் சிறு நிலங்களாக மாறி இருக்கும். இவையெல்லாம் ஒரே பேப்பரில் எழுதி 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 அது கிழிக்கப்பட்டு பராமரிக்கப்படாமல் இருக்கும். அதெல்லாம் நாம் அடுத்ததாக நாம் அதை கொண்டு போய் மாற்ற வேண்டியிருக்கும். அடுத்ததா அப்போது அதெல்லாம் சீர் பண்ணணும், எல்லாத்தையும் சீர் பண்ணணும். எல்லா நில உரிமைகள், அதாவது நான் இப்போ பேசுனது நில உடைமை மேம்பாட்டு திட்டம், ஜமீன் ஒழிப்பு சர்வேவோ, இனாம் ஒழிப்பு சர்வேவோ, மைனர் இனாம் ஒழிப்பு சர்வேவோ அந்த கிராமங்களில் நடந்திருந்தால் அது உடைமையை மட்டும் பேசாது, உரிமையையும் வரையறுக்கும். உடைமையை மட்டும் பேசாது, உரிமையையும் வரையறுக்கும் சில சர்வேக்கள். அப்போ அந்த சர்வேக்கள் எல்லாம் இந்த யூடிஆருக்கு முன்னாடி நடந்தது. அவற்றையெல்லாம் கணக்கிட்டு இறுதியாக அனைத்தையும் அப்டேட் பண்ணி ஒரு ரெக்கார்டு தமிழகம் முழுக்க ஒரே கணக்காக இருக்க வேண்டும், ஒரே அலகுகளில். ஏனென்றால் அதற்கு முன்பெல்லாம் தமிழகத்திலே பிரிட்டிஷ் யூனிட்டில் தான் நம்ம அளவுகளை வச்சுருந்தோம், ஏக்கரு சென்ட்டு அப்படின்ட்டு. இன்றைக்கும் நம்ம பேச்சு வழக்கிலே ஏக்கரு சென்ட்டுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவற்றையெல்லாம் மெட்ரிக் சிஸ்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் இந்த நில உடைமை மேம்பாட்டு திட்டத்திலே தான் அதை முடிவு செய்கிறாங்க, அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. அப்போது அதாவது அந்த நிலவரி திட்டம் நடந்த ஆப்பதிவேடு, புலப்படம், கிராமப்படம், எஃப்எம்பி ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் இருக்கிற புலப்படம், அப்புறம் இந்த சர்வே நம்பரெல்லாம் உள்ளடக்கிய கிராமப்படம், அதுக்கப்புறம் இந்த ஆப்பதிவேடு, இந்த 3 தான் அவங்க தயாரிக்கிறாங்க. ஒரு யூடிஆரில் என்ன தயாரிக்கிறாங்க? ஒரு பெரிய ரிஜிஸ்டர் புக்கை அவங்க தயார் பண்ணுறாங்க. அந்த புக்கில் சர்வே நம்பரு, பேர், உரிமையாளர் பேர் அனைத்துமே அந்த புக்கில் இருக்கும். அடுத்து அந்த புல எண்களுக்கெல்லாம் ஒரு புலப்படம் தயார் பண்ணி ஒரு புத்தக புலப்பட சுவடி தயாரிக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு பெரிய இந்த புலப்படங்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு கிராம வரைபடத்தை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அப்போது ஒரு நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தில் தயாரிக்கப்படுகின்ற ஆவணம் இந்த 3 ஆவணம் தான். இந்த 3 ஆவணத்திற்கு பின்னாடி இதை தயாரிப்பதற்கு பேக்எண்டில் நிறைய ஆவணங்கள் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சர்வே சட்டம் 1923 படி அந்த நிலத்தை அளக்கிற முறை இருக்கு இல்லையா, அப்போ அதில் சர்வே சட்ட விதிமுறைகள் படி பராமரிக்கிற பேக்கண்ட் கோப்புகள், அதாவது சமையல் நடந்து சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாம்பார் சாதத்துக்கு என்னெல்லாம் வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும், உப்பு வேணும், காய்கறி வேணும் அப்படின்னு ஒரு நடைமுறை மேனுவல் இருக்கும் இல்லையா, ஒரு சர்வே மேனுவல், ஒரு சமையல் மேனுவல் குறிப்பு, அதுபோல் சர்வே டிபார்ட்மெண்ட்காரங்க சில குறிப்புகள் மேனுவல்களை வைத்திருப்பார்கள். அந்த மேனுவல்களே பராமரித்து இந்த புத்தகத்தை உருவாக்குவார்கள். இப்போ உதாரணமாக எப்படி ஒரு அளவீடுகள் செய்வார்கள் என்றால், ஒரு கிராமத்திற்கென்று ஒரு எல்லை வகுத்திருக்கிறார்கள். அது காலங்காலமாக வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே கல் வேலி போட்டு கூட, கல்லும் முள்ளும் வேலி போட்டு பிரிப்பாங்க ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும்.
நீங்கள் வந்து செஞ்சி பக்கம்லாம் போனீங்கன்னா கிராமங்களுக்கும் இன்னொரு கிராமங்களுக்கும் இயற்கையான தடைகள் எதுவுமே இருக்காது, இயற்கையான எல்லைகள் எதுவும் இருக்காது. சில கிராமங்களுக்கு இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம், அந்த ஓடைக்கு அந்த பக்கம் அது வேறு கிராமம் அப்படின்னு இயற்கையான எல்லைகள் இருக்கும். காட்டுக்கு அந்த பக்கம், மசீர் குன்றுக்கு அந்த பக்கம் வேறு கிராமம்ன்ட்டு அப்படி எந்தவித இயற்கையும் இல்லாமல் இருக்கின்ற இடங்களிலே கற்களை மட்டுமே எல்லையாக போட்டு பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கிற கிராமங்களும் இருக்கின்றது. அப்போ இந்த போன்ற எல்லைகள் எல்லாம் ஏற்கனவே பிரிட்டிஷ் பீரியடில் அவர்கள் கிராமங்களை அவர்கள் பிரித்து விட்டார்கள். இந்த கிராமங்களை அவர்கள் ஒரு கிராமம் வந்து புவியியல் அமைப்பு படி ஒரு 2-3 கிராமங்கள் ஒரே போல இருக்கும். 5 to 6 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ரேஞ்ச் என்று பெயர். சர்வேயிலே 5 to 6 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு ரேஞ்ச் என்று பெயர். அப்படி என்றால் இப்போ உதாரணமாக உங்களுக்கு நான் பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை போகிற வழியில் ஈசிஆரில் மரக்காணம் பக்கத்தில் இடைக்களி நாடு அப்படின்னு ஒரு பேரூராட்சி இருக்குது. இந்த இடைக்களி நாட்டில் மொத்தம் 6 கிராமங்கள் இருக்குது. இந்த 6 கிராமங்களும் கடலோரம் ஒட்டிய கிராமங்கள். ஒவ்வொரு இந்த 6 கிராமத்துக்கு அடுத்து ஒரு பெரிய நீர் பரப்பு இருக்கு. அதாவது இந்த 6 கிராமத்துக்கு 6 கிராமம் ரேஞ்சில் உள்ள நுழையும் பொழுதும் ஒரு பெரிய நீர் பரப்பு இருக்கு. 6வது கிராமத்துக்கு நீங்கள் வெளியே வரும்போதும் அங்கே ஒரு நீர் பரப்பு இருக்கு. அதுபோல் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலே எடுத்துக்கொண்டால் கல்ராயன் மலையை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு 5-6 கிராமங்கள் ஒரு மேட்டு நிலமாக இருக்கும், சுற்றி மலையாக இருக்கும். அதாவது பூமியின் அடிப்படையில் மேட்டு நிலம், பள்ளம் அப்படின்னு இயற்கையின் அடிப்படையில் ரேஞ்சுகளை பிரித்திருப்பார்கள். இப்போ மலை சரிவில் மேட்டுப்பாளையத்துக்கிட்ட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்தை, அந்த மேட்டுப்பாளையமே ஒரு 6 கிராமத்துக்கு சம்மந்தப்பட்டது, ஒரு நகராட்சி. அதனால் அது ஒரு ரேஞ்சாக பிரித்து அதை நகரமாக மாற்றியிருப்பாங்க. அப்போது ஒரு கிராம எல்லையை விட இது பெருகிராம எல்லைன்னு நான் சொல்லலாம். கிராம எல்லை கிடையாது, பெருங்கிராம எல்லைன்னு ரேஞ்சின் அடிப்படையில் சர்வேல மட்டும் அதை பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த சர்வேயில் பெரிய, அதாவது த கிரேட் ட்ரிக்னாமெண்ட்ரி சர்வேன்னு பேர், பெரிய முக்கோண அளவையில் வெள்ளைக்காரர்கள் காலத்திற்கு முன்னாடியே பெரிய த கிரேட் ட்ரிக்னாமெண்ட்ரி GNT ஸ்டோன்ஸ் அங்கே இருக்கும். அதாவது 6 கிராமத்துக்கும் ஒரு 5 கிராமம் 6 கிராமத்துக்கும் ரேஞ்சுக்கு அதனுடைய எல்லைகளை அவர்கள் ஒரு பெரிய கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோனில் வலைப்பின்னல் போல இருக்கும். ஒரு கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோனும், ஒவ்வொரு கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோனும் வலைப்பின்னல் போல இருக்கும். முக்கோணங்களாக பிரிக்கலாம். இப்போ ஒரு மேப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6-7 கிராமங்களுக்கு ஒரு முக்கோணம், 6-7 கிராமங்களுக்கு ஒரு முக்கோணம் அப்படின்று ஒரு மாவட்டத்தையே நீங்கள் வந்து முக்கோணமாக பிரிச்சிருக்கலாம். அந்த இடத்துலலாம் ஒரு கல் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கல் இருக்குது. அந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோன் கல்லை மத்திய அரசின் சர்வே துறை பாதுகாக்கிறது, அவற்றை அவை ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறது. த சர்வே ஆஃப் இந்தியா வந்து அந்த கற்களை பாதுகாத்து கல்லிடப்பட்டு அவை இன்று மிகவும் எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு அந்த பாயிண்டோடு அவங்க பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோனில் இன்னும் ஒரு மாநிலங்களை இணைக்கின்ற கிரேட் ட்ரிக்னாமெட்ரி ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோனுக்கெல்லாம் பெரிய ஸ்டோன். உதாரணத்திற்கு அது ஏற்காட்டில் ஒரு லேடி சீட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு சர்வே வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே ஒரு கல் இருந்தால் அடுத்த கல் பழனியில் இருக்கும். நீங்கள் மகேந்திர மலையில் நாகர்கோயிலில் ஒரு கல் இருந்தால் அதோட இன்னொரு அடுத்த கல் இலங்கையில் திருகோணமலையில் இருக்கும். ஆக அதெல்லாம் சர்வே பாயிண்ட், அதெல்லாம் இந்த சர்வே பாயிண்ட் பெரிய சர்வே பாயிண்ட். ஆக உலகம் முழுக்க ஆல்ரெடி முக்கோணங்களாக ஆல்ரெடி பிரிக்கப்பட்டு பாயிண்டாக இருக்குது. அதில் சின்னதாக முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டு நான் சொன்ன ரேஞ்சாக இருக்குது. அந்த 5-6 கிராமங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆளுங்களை பண்ணும் பொழுது அதற்றை ஆதார புள்ளிகளாக எடுத்துக்கொள்வார்கள். ஒரு கிராமத்தை அளக்க போகிறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஸ்டோனை அவர்கள் வந்து ஆதார புள்ளியாக வைத்து நிலத்தை அளப்பார்கள். அப்போ ஒவ்வொரு கிராமத்தையும்